எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரே ஒரு வாழ்க்கை ஐயா, கடந்து போன நாட்களை திரும்பி பெறுகிறது இல்லையே. ஒரே ஒரு வாழ்க்கை, கடந்து போன நாட்கள் ஒரு பொழுதும் திரும்பி வருகிறது இல்லையப்பா. நீர் எங்கள் தெய்வமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உயிருள்ள ஒரு தெய்வத்தை நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு பேசணும்ப்பா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசணும் ஆண்டவரே. நீங்கள் பேசணும்ப்பா, நீங்கள் பேசணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு சில முக்கியமான காரியத்தை கேட்கப் போகிறீர்கள். ஆகவே உங்களுடைய முழு கவனமும் இந்த செய்தியில் இருக்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கேட்குற சில முக்கியமான காரியங்களை உங்கள் மரண நாள் பரியந்தும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ஆவியானவர் இன்றைக்கி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. யூசுவலாகவே நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையிலேயே நாம் செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த தலைப்பில் கூட இன்னும் 9 சீரீஸ் முடிச்சிருக்கிறோம். இன்னும் சில இது முடிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறபடியினாலே வேத விளக்க பிரசங்கம், அதாவது ஆதியிலலாம் வேத விளக்க பிரசங்கங்களாக தான் இருந்தது. இப்பொழுதுதான் அட்ராக்டிவாக தலைப்புகள் அப்படி இப்படின்லாம் வந்துருச்சு. பரவாயில்ல, அது ஒன்றும் தவறொன்றும் இல்லை. இன்றைக்கு வேதத்தில் வேத விளக்க பிரசங்கமாக அதை நாம் கேட்கப் போகிறோம். அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆமேன். இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாட்டிலே 382 பக்கம், அதாவது 1 சாமுவேல் 30 அதிகாரத்தின் உள் ஆழத்தை தியானித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. என்ன நான் சொல்கிறது நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு 10 வசனத்தை வாசித்துக்கிட்டே போனீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. நான் எந்த வசனத்தில் நம்ம தியானிக்கிறோமோ அந்த வசனத்தில் தான் நீங்கள் நிற்கணும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு கர்த்தர் பேசுவார். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 1 வசனம். தாவீதும் அவன் மனுஷர் 3 நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தின் சீமையிலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து. அமேசிங். எனக்கு அருமையானவர்களே, தாவீது யாரு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எதற்காக? ராஜாவாக இஸ்ரவேலுக்கு. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது பிரியமானவர்களே? சவுலினாலே அவன் ஓட ஓட விரட்டப்படுகிறான். ஆனால் அவன் சிக்லாக்கில் தன்னுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், அவனுடைய பேஸ் இப்போ இந்த காலத்தில் சிக்லாக்கில் இருக்குது. என முழுமையும் சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. அவன் திரும்பி வரும்பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், 3 நாள் கழித்து அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், எல்லோருடைய மனைவிமார், பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு அமலேக்கியர் போய்விடுகிறார்கள். வந்து பார்த்தா வீடெல்லாம் எரிந்து உடைந்து ஒன்றுமே இல்லை, எம்டி. எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது an unexpected event happened in the life of David. நம்ம இன்னைக்கு ஒரு எதிர்பாராத சம்பவம் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதை அவன் எப்படி அணுகுகிறான், how he is handling, that is the thing that we are going to learn. அது மாதிரி நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில எமர்ஜென்சிஸ் வரும். அல்லேலூயா. கடினமான சூழ்நிலைகள் வரும். அப்படி வரும் பொழுதும் நாம் எப்படியாக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். அவன் தலையில் கை வச்சுட்டு, நீங்களாம் உண்மையிலே கடவுளா, நீங்கள் இருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரிஞ்சு ஆகணும். சாமுவேல் அனுப்பி என்னை எண்ணெய் தைலினாந்து வார்த்து நீ தான் ராஜான்னு சொல்லிட்டு இப்போ நான் ஓட ஓட போகிறேன். இப்போ என் பொண்டாட்டி எதுவுமே எனக்கு இல்லை. ஆர் யூ அலைவ்? நீர் உயிரோடு இருக்கிறீரா என்று கேட்பதற்கு அவ்வளவு சூழ்நிலையிலே தாவீதும் அந்த ஜனங்களும் இருந்தார்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது? மேபி ஒரு சிலர் வெளியே சொல்லுவாங்க, ஒரு சிலர் சிந்திப்பாங்க. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்கலாம், ஆனால் முறுமுறுக்காது இருப்பது நல்லது. அல்லேலூயா. எனக்கு அருமையான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் இழந்து போன நிலைமை. அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்தை, 2 வசனம். அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியோர்களையும் பெரியோர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அதாவது இந்த அமலேக்கியரை குறித்து நான் அநேக சமயங்களிலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்.
இந்த அமலேக்கியருடைய காரியம் எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் எங்கு வந்தாலும் தலைகளை வெட்டி ஒரு பிரமிடு செய்து, இங்கேயும் அமலேக்கியர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கக்கூடியதாக சில சரித்திர பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு கொடூரமான ஜனம். ஆனால் தாவீது, நம்ம சில நினைக்கலாம், ஏன் கர்த்தர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, நான் இவ்வளவு சூழ்நிலை எனக்கு வரப்போகுதுன்னா அவருக்கு தெரியுமே, ஏன் என்னை பாதுகாக்கவில்லை அவர்? நம்ம ஒரு கேள்வி கேட்போம், why God hasn't done that to me? நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் பார்க்காமையோ பாதுகாக்காமையோ இல்லை. ஒரு காரியத்தை இங்கே வாசிக்கிறேன் கேளுங்க. 2ஆம் வசனத்தில், ஒருவரையும் கொன்று போடாமல் சிறைபிடித்து போனார்கள். நிச்சயமாக அவன் அப்படி செய்கிற ஆளே கிடையாது. தேவையில்லாத கொன்றுவான். எனக்கு அருமையானவர்களே, அப்போமே தேவ கரம், தாவீதுக்கு அந்த மேட்டர் தெரிகிறதுக்கு முன்னாடியே கடவுளுடைய கரம் ஏற்கனவே இறங்கி செயல்பட ஆரம்பித்து விட்டது. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு ஒருவேளை கடினமான சூழ்நிலைகள் வரலாம். கடினமான சூழ்நிலைகள் ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் ஐயா எனக்கு? எல்லாவற்றையும் உங்களுடைய பங்கை அவர் தீர்மானித்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். உங்களுடைய பங்கு எது? எல்லாம் அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, அவருக்கு தெரியாமல் ஒரு அணு கூட ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக முடியாது. சர்வத்தையும் ஆளுகிறவர் அவர். நமக்கு தான் அந்த கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. அப்போமே ஏன் மகனாகிய தாவீதின் மனைவிகள், பிள்ளைகள் என்று அவர் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 3வது வசனத்தை பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதும் என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளே ஒருத்தரை வச்சுக்கோமே, திடீர்னு வீட்டுக்கு வந்து பார்க்குறோம், வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு கிடக்கு, ஒரு ஜாமான் இல்லை, ஒன்றுமே இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஜஸ்ட் இமேஜின், ஒரு செகண்டு உங்களை அந்த இடத்துல வச்சு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எனக்கு கொடூரமான ஒரு நேரம். அது மாத்திரம் இல்லைங்க, தாவீதுடைய மனசு நொறுங்கி போனது. அவன் மனசில் அவன் கூட இருந்த அத்தனை பேருடைய மனசும். அப்பொழுது தாவீதும், 4ஆம் வசனம், அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அவ்வளவும் சாதாரணமான ஆம்பளைகள் கிடையாதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி. தி மைட்டி வாரியர்ஸ், அப்படிப்பட்ட பலசாலியானவர்கள். தான் குடும்பம்னு, அது பிசாசுக்கு நல்லாவே தெரியும், நம்ம குடும்பத்தில் கை வச்சா இவன் கதறுவான்னு. ஏன் யோபுவை முதல்ல தொடுறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை தொட்டா பார்த்தீங்களா? கர்த்தர் தான் அதை அனுபவிச்சார். நீங்கள் உடனே பயந்துடாதீங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. உடனே பிசாசை கடவுளுக்கு மேலே உயர்த்திடுறாங்க எல்லாரும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வச்சனமே, சகலத்தையும் ஆளுகிறவர், உங்கள் ராஜா சகலத்தையும் ஆளுகிறவர். நம்ம தான் இன்னும் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோம். ஏய்யா, அவர் சகலத்தையும் ஆள்றவர்னா எனக்கு ஏன் இப்போ நன்மை நடக்கலை நீங்கள் கேட்கலாம். இந்த செய்தியை நீங்கள் பொறுத்திருந்து கேளுங்கள் பிரியமானவர்களே. பலன் போக மட்டும் யோசித்து பாருங்களேன். அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது, அவன் ராஜா. ஆனால் இங்கே சூழ்நிலை பாருங்க, ஒன்று கூட அதற்கு சாதகமாக நடக்கவில்லை. ஆண்டவரே, ஏதோ வனாந்திரத்தில் ஏதோ தெரிந்து கொண்டிருந்தேன், என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இப்போ இல்லாமல் ஆயிடுச்சே, இவ்வளவுதானா அவனுடைய வார்த்தை? அதாவது நல்லா தெரியுங்க, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவர்கள் வார்த்தையின் நிமித்தம் உபத்திரவம் அவர்களுக்கு வரும் பொழுது அவங்க விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற உபத்திரவம் உங்கள் விசுவாசத்தை ஒருவேளை சோதிக்கிறதா இருக்கலாம். தாவீதுக்கு அந்த சோதனை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. பலனில்லாமல் போக மட்டும் அழுகிறான். அதாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கும் அவருடைய அபிஷேகத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் தான் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டதற்கும் முரணாக அத்தனையும் நடக்கிறது. ஒருவேளை ஒன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒருவேளை நடந்து கொண்டிருக்கக்கூடும். கவனமாக இந்த செய்தியை கேளுங்கள். அல்லேலூயா. மிகவும் அழுகிறாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, 5வது வசனத்தை பாருங்க. தாவீது 2 மனைவிகளாகிய
இஸ்ரவேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபேலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அவன் மாத்திரமில்லை, எல்லாருமே. ஏன்னா அந்த பிரிவினை, அதாவது அவங்க இருக்காங்களா இல்லை செத்து போயிட்டாங்களா, என்ன நடந்திருக்கும் ஒன்றுமே தெரியாதுங்க. நோ ரிசல்ட். காட் வாஸ் ஆல்சோ வெரி சைலண்ட். ஒன்றுமே அவனுக்கு தெரியல. ஏன்னா தெரிஞ்சிருந்தா அவன் எழுத போகிறான். இந்த 1 சாமுவேல் 30 அப்போ எழுதப்படலை. என்ன நடக்குன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பிரியமான, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் அடுத்து என்ன நடக்கும் பெரும்பாலும் தேவன் சொல்லுகிறதில்லை. உங்கள் விசுவாசத்திற்காக அவர் காத்து நிற்கிறார். என்னை என் மகன் விசுவாசிப்பானா, என் மகள் விசுவாசிப்பாளா என்று அவர் காத்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு பாருங்க. 6வது வசனம். அது மாத்திரம் இல்லைங்க. ஆஸ் அ லீடர் சம் ப்ராப்ளம்ஸ் ஆர் அக்யூட் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒரு தலைவனாக இருக்கும் பொழுது சில பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆமேன். ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு ப்ராப்ளம்னா அது அந்த இன்ஸ்டியூஷனுடைய ஹெட்டுக்கு தான் பெரிய ஹெட்டேக்கு, வாட்ச்மேனுக்கு இல்லை. அவன் சாதாரணமாக கதவை திறந்து விட்டு பூட்டிக்கிட்டு இருப்பான். 6ஆம் வசனத்தை பாருங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆவியானவர் தெரியாமல் ஏங்க அதை எழுதி வச்சிருக்காரு. உங்கள் பாடுகளும் ரெக்கார்ட் ஆகுதுங்க. உங்கள் உபத்திரவங்களையும் தேவன் மறந்து போகிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்ரி பெயின், எவ்ரி டியர்ஸ் ஆஃப் யூ இஸ் மெஷர்ட் அண்ட் கெப்ட் as a record in heaven. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எவ்வளவு பெரிய அழைப்பு, அவனுடைய அழைப்பு. ஒன்றுக்குமே வாய்ப்பு இல்லைங்க. அந்த அழைப்பிற்கும் இன்னைக்கு அவன் இருக்கிற சூழ்நிலை சம்பந்தமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இருக்கலாம், என்னையா இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தாரே, என் சாபங்களை எல்லாம் மாற்றிவிட்டாரே, ஏன் என் வாழ்க்கையிலே உபத்திரவம், ஏன் என் வாழ்க்கையிலே சஞ்சலம்? எனக்கு அருமையான தேவஜனமே, பொறுத்திருந்து பார். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் என்ன செய்வார் என்பதை உன் வாழ்க்கையில் நீ பொறுத்திருந்து பார். நிறைய நேரங்களில் நம்முடைய கேரக்டரில், நான் அதை ஆழமாக பின்னாடி சொல்லுகிறேன், சில காரியங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும். அதை போக்குறதற்கு சில உபத்திரவம் தான் சரியானதாக ஆண்டவர் படும் பொழுது நம்மளும் அந்த பாதையின் வழியை நடத்திடுறாரு. ஆம் பிரியமானவர்களே, ரொம்ப உபத்திரவத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க. சலனமே இருக்கு அவனுடைய வாழ்க்கையில். இங்கே பாருங்கள், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். என்ன சொல்கிறாங்க? அடுத்து கூட இருந்தவன் பூரா, தாவீதுனால தான்டா நமக்கு நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இழந்துட்டோம், இவனை முதல்ல நம்ம முன்னாடியே கல்லெறிஞ்சு கொல்லணும்டாங்கிறான் எல்லாரும். எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் இவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கடந்து போயிடுச்சு, மிச்சவனுக்காவது அவன் ரவுடி, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவன் ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன், இவன் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவனுக்கு எனக்கு ஏனையா இப்படி உபத்திரம்? நம்ம கிறிஸ்தவனாக இருக்கும்போது அந்த கேள்வி கேட்குறோம். உலகத்தை அதை கேட்கவே மாட்டான். ஏனையா எனக்கு இந்த உபத்திரவம்? கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தாரே, இத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதே, ஏன் என் கஷ்டம் என்னோடு இருக்கிறது என்று சொல்லி. அப்படித்தாங்க அவனுக்கும் கூட இருக்கிறவனே, யார் அவனோடே இருந்து யார் அவனுக்கு நன்மை செய்த அவனே இவனை கொன்றுவாங்கிறாங்க எல்லாரும். அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறலையே என்ற வேதனை, அபிஷேகத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லையே என்ற காரியம், இன்னொரு பக்கம் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கொல்லப்பட்டு விட்டார்களோ தெரியவில்லை என்று, அடுத்து அவன் பலன் குன்றி போக மட்டும் அழுகிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களே இவனை கொன்றணுங்கிறாங்க. அந்த நேரம் தாவீது என்ன செய்தான் என்று இந்த வசனத்தில் இருக்கிறதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. லிசன் டு மீ. தாவீது அந்த நேரத்தில் என்ன செஞ்சானா? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். என கருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கு நீ யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய நிலைமை, நீ
கர்த்தருக்குள் உன்னை நீ திடப்படுத்திக் கொள்ளும் காலமாயிருக்கக்கூடும். அல்லேலூயா. நீ சோர்ந்து ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. கவனியுங்கள் பிரியமானவர்களே, ஆபத்து காலம் வரும் பொழுது, யாருமே எல்லாரும் நம்மளை கைவிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, அது வரும் வாழ்க்கையில். அப்படி வரும் பொழுது எனக்கு அருமையான தெய்வஜனமே, நீ என்ன செய்யணும் தெரியுமா? தாவீதை போல நீங்கள் உங்களையே கர்த்தருக்குள் வசனத்தை கொண்டு, கர்த்தருக்குள் என் தேவனுடைய கையில் என் வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஐயா, நான் கவலைப்பட மாட்டேன். காரணம், என் குடும்பத்தை நான் இயேசுவின் கரத்தில் கொடுத்து விட்டேன். என் பிள்ளைகளுடைய பலவீனங்களை என் இயேசுவின் கையில் கொடுத்திருக்கிறேன். அவர் அதை மீட்டு தருவார். நான் அல்ல, என் முயற்சியும் அல்ல, என் சில நேரங்களில் என் ஜெபம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என் இயேசு அவர் கையில் என் குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாய் அவர் கையில் கொடுத்து விட்டீர்களா? இல்லாவிட்டால் இன்னும் நீங்களே உங்கள் வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அதனுடைய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவிடத்திலே கொடுத்து விட்டேன். ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்வதையே என் தரிசனமாய் கொண்டிருக்கிறேன் என்று வாழ்கிற ஜனம் சந்தோஷமாகவும் வாழும். பிசாசு அவனை தொடுகிறதற்கு முடியாது. பிரியமானவர்களே, அதற்காகத்தான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். Listen to me. Listen to what the Holy Spirit is saying. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து பாருங்க. அப்போ ஒரு விஷயம் இப்போ நம்ம கற்றிருக்கிறோம். எனக்கு கருகலான சூழ்நிலை வரும் பொழுது, எனக்கு வேதனையின் காலங்கள் வரும் பொழுது, நான் கர்த்தருக்குள் என்னை அந்நேரம் யாரும் வரமாட்டாங்க. சில ஊழியர்கள் கூட உங்களால் கான்டாக்ட் பண்ண முடியாது. அல்லேலூயா. nobody will be there. அப்படி சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். யாருமே இல்லாத சூழ்நிலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஐசியூவில் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. திடீர்னு வேற ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்க கூட. வறுமைகள் உங்களை தாக்கி கொண்டிருக்கும். யாருமே உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. nobody will turn to you. அப்படி இருக்குங்கிறனால கர்த்தர் உங்களை கைவிட்டார்னு அர்த்தம் இல்லைங்க. அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க பிரியமானவர்களே, கர்த்தர் எப்பொழுது மீட்பை தன்னுடைய ஜனத்திற்கு கொண்டு வரும்போதும் நம்மையும் இன்வால்வ் பண்ணி, அதாவது நம்மை பயன்படுத்தி நம்முடைய பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அதாவது இந்த யுத்தம் தாவீது பண்ணுவான், ஆனால் கர்த்தர் தான் வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை உணர்ந்தவன் தாவீது. சரிப்பா, நீ ரொம்ப அழுதுட்ட, நீ இப்போ இங்கே இரு, நான் போய் தூதர்களை அனுப்பி எல்லாரும். God could have done that. He is capable of doing it, but he will never do that. என் மகன் ஆண்டாண்டு காலமாய் யுக யுகமாய் அவன் உலகம் அனைத்தையும், பூமி அனைத்தையும், யூனிவர்ஸ் அனைத்தையும் அவன் ஆளப்போகிறவன், நட்சத்திரங்களை ஆளப்போகிறவன். அவன் அதற்கு தகுதியானவனாய் இருக்க வேண்டும். நான் அவனை பயிற்சிவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மையே அவர் முன்னாடி போவார், நம்மளை பின்னாடியே கூட்டு போவாருங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எல்லாவற்றையும் செய்வார், ஆனால் நம்மை பயன்படுத்துவார். நம்ம அவர் தான் செய்கிறாரு. அவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. 2 செகண்ட் உங்களால் உயிரோடு இருக்க முடியாது, மூச்சு நின்றோம். அல்லேலூயா. அப்போ தாவீதிடத்தில் கற்றுக்கொள்கிற முதல் காரியம், நமக்கு கருகலான சூழ்நிலைகள் வரும் பொழுது பல கேள்விகளை கேட்டு கடவுளை திட்டி, நான் கோயிலுக்கு வரமாட்டேன், ஜெபத்துக்கு வரமாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன் என்று சொல்லுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு தாவீது கர்த்தருக்குள் தன் இருதயத்திலே தேற்றிக் கொண்டது போல, என் தேவன் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார். அது எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருக்கலாங்க, டாக்டருடைய ரிப்போர்ட் எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் நான் அறிவேன், கர்த்தர் என் சரீரத்தின் ஆர்கனை உண்டாக்குனது கர்த்தர். அவர் எனக்கு அனுமதி கொடுத்தால் அன்றி அவர் எனக்கு வாழ்வு கொடுத்தால் நான் வாழ்வேன். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களை நீங்கள் கர்த்தருக்குள் தேற்றிக் கொள்கிறதை இன்றிலிருந்து மரண பரியந்தம் கடைபிடியுங்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கையை அவர் கையிலே கொடுத்து விட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை
நல்லா தெரிஞ்சுக்க, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வரும். எல்லா விசுவாசிக்கும் என்ன தெரியுமா? வசனம் நல்லா இருக்கும், கடவுள் நமக்காக மரிச்சிருக்கிறார், எல்லாரும் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பிரச்சனை சில நேரங்கள் அப்படி இருக்கிறது மாதிரியே இருக்கும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வரும். என்ன வரும் தெரியுமா? நல்லா கவனிங்க. கர்த்தர் உண்மையிலே இருக்காரா? இதுவும் மற்ற மதங்கள் போல் ஒரு மதம் தானோ? உண்மையிலே அவர் இருந்தால், அவர் வல்லமை உள்ள தேவன், எனக்காக ஜீவனையை கொடுத்தவர், ஏனையா என்னை இந்த வேதனையில துடிக்க துடிக்க பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தால் ஒருவேளை தேவன் சர்வ வல்லவராய் இல்லையோ? பிசாசு சொல்லுவான், நான் தான் எல்லாம், உன் ஏசுலாம் ஒன்றும் இல்லை, அப்படி கூட அவன் சொல்லலாம். நமக்குள்ள எண்ணங்கள் அப்படி வரலாம். இஸ் காட் சாவரன்? அவர் சர்வ வல்லவரா? இல்லாவிட்டால் சில காரியங்களை பூமியில என் வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியாமல் அவர் இருக்கிறாரா? இந்த எண்ணம் வரும் பொழுது, அப்பாலே போ சாத்தானே, என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் என்னை இந்த பாதையில நடத்தி போகிறார். காலம் நிறைவேறும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தாரோ, அதே போல எனக்கு தேவன் வைத்திருக்கிற காலம் நிறைவேறும் பொழுது தேவன் என்னை இந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதுவரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிற விசுவாசியாய் இருப்பதையே தாவீது இடத்துல இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது தன் இருதயத்தை கர்த்தருக்குள் தேற்றிக்கொண்டான். ஆமென். உங்களுக்கு சோதனை அப்படி வரலாம். ஆண்டவர் வல்லமை உள்ளவரா? அதுக்கு எந்த காரணத்தையும் நான் காணவில்லையே என்று அந்த நேரம் தான் இல்லை. நீங்கள் சொல்லி பாருங்கள், கடைசியில் என்னைக்குமே முடிவை பாருங்க. ஹல்லேலூயா. பாதியிலேயே கடவுளை ஆண்டவரை ஜட்ஜ் பண்ணாதீங்க. 7ஆம் வசனம், தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபயத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபயத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். இங்கே என்ன நடக்குது பிரியமானவர்களே? அவன் பலன் போக மட்டும் அழுறான், அவனுக்கு ஒன்றுமே டிசிஷன் எடுக்க முடியல. ஆனால் அந்த நேரம் தான் தாவீது என்ன செய்கிறான்? பரிசுத்த ஆவியினாலே கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக்கொண்டான். தேற்றிக்கொண்ட உடனே அவன் புத்தி நார்மல் ஆகுதுங்க. ஹல்லேலூயா. இந்த கருகலான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகும்போது, நீங்கள் உங்களை விசுவாசத்தில் தேற்றும் பொழுது ஒரு நல் ஆலோசனை பிறக்கும். என்ன செய்ய வேண்டும் இல்லைன்னு நீங்கள் தப்பாக தான் முடிவு எடுப்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப கவலைப்படும் போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போதும், ரொம்ப கோவப்படும் போதும் எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. உண்மைதான். ஆனால் ஆவியிலே நிறைந்தவர்களாய் அந்த இடத்துல தாவீது என்ன முடிவு எடுக்கிறான்னா, நீங்களும் நானாக இருந்தால் என்ன யோசிங்களேன். மனைவிகள் இல்லை, பிள்ளை இல்லை, எல்லாருக்கும் இப்படி நடந்திருக்கு. அப்போ என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருப்போம் இல்லையா? ஆமென். ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு காரணம் இருக்குது, ஆம்புலன்ஸை தானேயா கூப்பிடணும், என்னையா போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை சற்று சில நேரங்களில் மாறுபட்டது. யோசபாத்தர், ஆமென், ராஜா என்ன செய்கிறான்? பட்டாலியன் வார் சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கொயர் அனுப்புகிறான். வித்தியாசமாக இல்லை? எரிகோ கோட்டை எப்படி விழுந்துச்சு? போய் இடிச்சனாலேயா விழுந்துச்சு? ரத்தம் மாய் தண்ணீர் மாறிட்டே, கர்த்தருடைய வல்லமையினால். நம்ம கதையே வேற. அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அந்த கருகலான சூழலிலும் எனக்கு தேவனுடைய சித்தம் என்ன என்று பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் விசுவாசிகளும் சரி, அநேக கிறிஸ்தவர்களும் சரி, ஒரு கருகலான சூழ்நிலை வந்தவுடனே பாதியில் வசனத்தையும் பைபிள் ஆண்டவருடைய விசுவாசத்தில் விட்டு மாமிசத்திலே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி மாமிசத்தில் செயல்பட்டு ஊழியம் செய்கிறவர்களும் உண்டு, ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் உண்டு. அது வாழ்க்கை அல்ல. மாமிசத்தின்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சு. இப்போ மோசே பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய திட்டம் எகிப்தில் தன் ஜனங்களை 400 வருஷம் வைக்கிறது தான் தேவ திட்டம். நல்ல மோசைக்கு தெரியும், தன்னை கொண்டு தான் அவர் விடுதலை ஆக்க போகிறார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? கர்த்தரிடத்தில் ஆலோசனைக்கு இவனா போய் ஒருத்தனை குத்தி கொலை செய்கிறான். மோசேயாலேயே 30 வருஷம் டிலே ஆயிடுச்சுங்க அந்த ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிறதுக்கு. இட் வாஸ் டிலேட் பிகாஸ் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் மோசஸ். அவன் தேவனை சார்ந்து முடிவெடுக்காமல் தானே சூழ்நிலை கையில் எடுத்ததுனாலே. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வேதனை, அதை எரியிற தீல பெட்ரோலை ஊற்றுறதும்பாங்களா, ஏன்னா எண்ணெயை ஊற்றுறதுன்னு, அந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. தாவீதிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம்,
அந்த கருகலான சூழலிலும் தேவ சித்தனை இந்த ஏபோத்தை கொண்டு வர, அந்த ஏபோத்தை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். தூரீம் ஊமீம் என்று சொல்வார்கள். ஆசாரியனுடைய அந்த நெஞ்சிலே ஒரு பிரஸ்ட் பிளேட் இருக்கும், அதில் 12 கற்கள் இருக்கும். அது எப்படி என்பது நமக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இவர்கள் கேட்கிறதுக்கு அதில் ஏதோ ஒரு வெளிச்சம் போல அடிக்கும் போல தெரிகிறது. அதில் ஒரு பதில் கிடைக்கும். என்ன கிடைக்கிறது என்று பாருங்கள். அந்த கருகலான சூழ்நிலையிலும் யோசிச்சு பாருங்களேன், தாம் பொண்டாட்டியை மீக்கணுமா வேண்டாம், நீங்களும் நானும் என்ன முடிவு எடுத்துட்டு போய்த்தானையே ஆகணும், அப்படி கிடைக்கல, நான் போகவா வேண்டாமான்னு கேட்குறான். அல்லேலூயா. அதாவது என்னுடைய மிச்சதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கனாலும் அந்த கடினமான சூழ்நிலை, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன், அந்த நேரத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா அந்த நேரம் தான் நம்ம மாமிசம் ஒன்று சொல்லும், பிசாசு ஒன்று சொல்லுவோம், குழப்பி அடித்து எல்லாரும் தப்பு பண்ணி தான் ஒரு பிரச்சனையை 10 பெருக்கி வச்சிருவாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை தேவன் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். தாவீது தன் இருதயத்தை தேற்றி கொண்டதினாலே அவனுக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? இதில் தேவ சித்தம் என்ன என்று பொறுமையோடு அவன் காத்திருக்கிறான். தாவீது கர்த்தரை நோக்கி, 8வது வசனம், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? என்னங்க கேள்வி இது? பின்தொடர வேண்டுமா வேண்டாமா அப்படிதானே அர்த்தம். He is asking. அதாவது தாவீதினுடைய மனதில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றும் நிறைவேறும் என்றும் அவன் விசுவாசித்தான், வாழ்ந்து காட்டினான். அதனால தாங்க அவன் அன்னைமாரை எல்லாரையும் விட்டுட்டு தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் ஏன் உபத்திரவம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விளக்கமே இருக்காது. ஏன்னா ரோமர் 8:28 சொல்ல, அவரை நேசித்து அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குதான். ஏன் தெரியுமா? உங்கள் கேரக்டரை ஆண்டவர் பார்க்கும்போது, ஒரு சில குறைபாடுகளை காணும்போது அதை மாற்றுகிறதற்கு சில நேரங்களிலே வேறு வழி இல்லாமல் உபத்திரவத்தின் பாதையிலே நடத்துகிறது உண்டு. இது கர்த்தருடைய பழக்கம். அல்லேலூயா. நீங்கள் நிறைய உபத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கணும், உங்கள் கேரக்டரை மாற்றுங்க. இன்றைக்கி நல்லா இருக்க மாதிரி இருக்கலாம். ப்ராப்ளம்ஸ் when God wants to correct you, you will suffer. அப்போ கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தாவீதுடைய கேரக்டர் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க. அந்த நேரத்துலையும் கர்த்தருடைய சித்தத்திற்காக அவன் காத்திருந்தான். பாருங்க, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அதை தண்டை பின்தொடர வேண்டுமா வேண்டாமான்னு கேட்குறான். அது மாத்திரமல்ல, அதை பிடிப்பேனோ பிடிக்காமல் போவேனோ. பிடிக்காமல் போவேன், நீ போகாதனா அவன் போயிருக்க மாட்டாங்க. ஸோ இன் a critical condition like that, ஒரு கருகலான அந்த சூழ்நிலையிலே தேவ சித்தத்திற்காக அவன் காத்திருக்கிறவன் தாவீது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அளவு தான் நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நானே உருவிடுவேன் என் பட்டயத்தை. அப்படிதான் இன்றைக்கி அநேக சமயங்கள் நாம் இருக்கிறோம். கடவுளை 4 திட்டுறது, பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது நம்மளே ஆரம்பிச்சிடும். இனிமேலாம் கடவுளை நம்பி பிரயோஜனம் இல்லைடா, இட்ஸ் a waste. ஒரு காலமும் செய்யாதிருங்கள். தேவ சமூகத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு விளங்கலையா, ஒரு 3 நாள் பார்க்குற வேலையில் லீவ் போடுங்க. எங்கேயாவது ஒரு காட்டில் போய் உபவாசம் இருந்து கண்ணீரோடு, ஆண்டவரே இதில் உங்கள் சித்தத்தை எனக்கு சொல்லும், அது தெளிவாக தெரிகிற வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாதுங்க. The Lord will speak. உங்கள் வாழ்க்கையை ஒரு போட்டு மாதிரி தண்ணியில், நம்ம போட்டுக்கெல்லாம் சுக்கானே கிடையாதுங்க, ஆண்டவர் தான் சுக்கான். அல்லேலூயா. நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, அது நீங்கள் போனீங்கன்னா அது இன்னொரு பக்கம் போகும். அவர் கையில் ஒப்பு கொடுங்க. அவர் செய்யும் வரை நீங்கள் காத்திருங்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இங்கே என்ன நடக்குது பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டைன்னு சொன்னோன்னா அந்த இடத்துக்கு, அந்த போர் சேவைகளை பின்தொடரலாமா, பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதாவது கர்த்தர், அதை பின்தொடர்ந்து தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்றார். அந்த நேரத்தில் ஒரு டஃப் டைமில் தேவ சித்தத்திற்காக என்னென்ன அவன் கடவுளுடைய வார்த்தைக்காக அவன் காத்திருக்கிறான். கடவுளுடைய வார்த்தைக்கு. நீங்கள் ஒரு காரியத்தை, உங்களுக்கு பிரச்சனை வாழ்க்கையில் வரும்போது, இதில் தேவனுடைய வார்த்தை என்ன,
ஒரு காரியத்திற்காகலாம் நான் ஆண்டவரே இதில் உங்களுடைய சித்தம் என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உபவாசம் இருந்து பார்த்தேன், நடக்கலை. 3 நாள் இருந்தேன், நடக்கலை. 21 நாள் இருந்தேன், நடக்கலை. 40 நாள் இருந்தேன், நடக்கலை. 100 நாள் இருந்தேன், நடக்கலை. 110 நாள் நான் உபவாசிக்க வேண்டியது இருந்தது பிரியமானவர்களே. 110 days. எனக்கு அருமையான தேவஜனமே, கடவுளுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் மனுஷ ஆலோசனையின்படியும் தனக்கு மனதில் பட்டபடியுமே நாம் செய்து வாழ்கிறோமோ? சிந்தியுங்கள். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், ஊழிய பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கையின் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம். இதில் தேவ சித்தம் என்ன? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வர்ற வரைக்கும் தாவீது ஒரு கோழை. ஆண்டவருடைய வார்த்தை வந்த பின்பு அவன் உலக தலை சிறந்த போர்ச்சேவகனாய் அவன் மாறுகிறான். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் தெரியுமா? வார்த்தை வந்த பின்னாடியும் அதே மாதிரி தான் இருக்கும். துக்கமா அதே மாதிரி, சமாதானம் இன்மையா அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னும் நமக்கு அந்த வார்த்தையின் மேல் முழு நம்பிக்கை இல்லை. வெறும் வார்த்தையை வைத்து யாருக்கு ஐயா வேண்டும்? எனக்கு காரியம் முடிய வேண்டும். ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிச்சா தான் காரியத்தை முடிப்பார். அல்லேலூயா. தாவீது என்ன செய்யறாங்க? அவனுக்கு வார்த்தை வந்ததும் அவன் அப்படியே 200 யானை பலத்திற்குள்ளே அவன் போகிறான். 9வது வசனம். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் போசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். இவனுக்கு இருக்கிற அந்த மன தைரியமோ, கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்காக, வார்த்தை வந்துச்சின்னு விசுவாசத்தில் செயல்படணும் தெரியுமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அந்த நிலைமை 200 பேருக்கு இல்லை. என்னன்னு பாருங்க, அடுத்த வசனம் 10வது வசனம். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் வீடாயித்து போனபடியினால், அப்படின்னா பலனே இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா பூரா அழுதுருக்காங்க. அவங்களுக்கு பயம் வேற, பலவீனம் வேற. பேசோர் ஆற்றண்டையில் கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். இந்த ஆற்றை எங்களுக்கு கடக்க பலன் இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் யுத்தம் வேற செய்யும். தாவீது பாருங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுருப்பான். ஆல்மோஸ்ட் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க யாரும் அன்னைக்கு. நல்லா கவனிங்க. இப்போ ஆற்றை வேற கடக்கணும், யுத்தம் வேற பண்ணணும். நீங்களும் நானாக இருந்தால் என்ன டிசிஷன் எடுத்துருப்போம்? இதெல்லாம் எப்படியா முடியும்? சில நேரங்களில் அப்படி கடினமான பாதை வழியாய் தேவன் உங்களை நடத்தி கொண்டு போவார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கவனமாய் நான் சொல்லுகிறது ஒன்றை கேளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரங்களிலே கடினமாய் நீங்கள் நெருக்கப்படும் பொழுது உங்களுக்கு வெறும் வார்த்தை மட்டும்தான் வரும். சூழ்நிலை எதுவுமே மாறாது. நல்ல கவனிங்க. நோ டிஃபரன்ஸ் வில் ஹேப்பன். கண்ணெட்டுகிற தூரம் வரைக்கும் ஒரு கோப்பமே இருக்காதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு அக்னி கடலை நீங்கள் கடக்கிறதுக்கு, ஒரு ஆற்றை நீங்கள் கடக்கிறதுக்கு, ஒரு தண்ணியை நீங்கள் கடக்கிறதுக்கு என்ன தெரியுமா? வெறும் வார்த்தையை பிடிச்சிதாங்க நீங்கள் கடக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லா அனுகூலம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இவர் வந்துட்டார், அவர் வந்துட்டார். யோபுக்கு எல்லாரும் வந்து நண்பர்களுக்கு திருப்பி உதவி செஞ்ச மாதிரி. There will be a time in Christian life. வெறும் வார்த்தை, அப்பா சொல்லிட்டாரு செய்வார். ஆனால் எந்த அனுகூலத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபிச்சு விசுவாசித்து பொறுமையோடு காத்திருந்து அந்த ஆத்தையும் அக்னியும் நீங்கள் கடப்பது தேவ சித்தம். என் பிள்ளை என்னை எவ்வளவு தூரத்துக்கு நம்புகிறான் என்று அவர் சோதித்து பார்ப்பார். உங்களுக்கு இந்த பிரச்சனை, இன்னொருத்தருக்கு பிரச்சனை இல்லாத யாருமே கிடையாதுங்க. சோதனையின் காலம்னு ஒன்று இருக்கு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பச்சையாக வார்த்தையை மட்டும் பிடிச்சி தான் நீங்கள் அதை தாண்ட முடியும். நீங்கள் வார்த்தையை நம்பலன்னு வைங்க, சத்திங்க, ஒன்றுமே நடக்காத மாதிரி ஆயிடலாம். ஒருவேளை கடைசியில் அது தோல்வியாக கூட முடியலாம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல வார்த்தை வந்த உடனே தாவீது 200 பேர் வரை நின்றுட்டான். 6 பேரை இருக்குது. நான் சாப்பிட்டு ஏற்கனவே சரியாக சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. இனிமே நான் என்னத்தை யுத்தத்தை செய்வேன்? பலன் போச்சு. அவன் அதே பார்க்கல. என் தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று, அவர் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா?
நான் என்னத்தை பிரசங்கிப்பேன் பிரியமானவர்களே? என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஆற்ற கடந்து 200 பேர் நிப்பாட்டான். என்ன நான் நினைக்கிறேன், இந்த 200 பார்ட்டி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த 200 பார்ட்டி தான் அவனை ரொம்ப திட்டின ஆளாக கூட இருக்கலாம். அவனை கல்லெறிஞ்சு உன்னை கொல்லணும்டான்னு சொன்னாங்கல்ல, இருக்கலாம். நான் பின்னாடி அதுக்கு வர்றேன். 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை கொலையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுக்கு உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளை அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, அவனை தூக்கிட்டு வராங்க. ரோட்டில் ஒருத்தன் கிடக்கிற மாதிரி கிடக்கிறான். வனாந்தரத்தில் இவங்க போகும்போது, ஏன்னடா ஒருத்தன் இப்படி கிடக்கான், அரை உயிராக கிடக்கிறான்னு அவனை கொடுத்து சாப்பாடு இப்படிலாம் கொடுத்து தாவீதிட்ட கொண்டு வராங்க. தாவீது அவனை நோக்கி கேட்குறான், நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். அல்லேலூயா. என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள் பிரியமானவர்களே. 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது தாவீதுக்கு இந்த பிரச்சனை தெரிகிறதற்கு முன்பதாக இவர்கள் கொள்ளையிட்டு போகும்பொழுது, பின்னாடி என் மகனாகிய தாவீது என்னை தேடுவான், என் சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவேன், அவன் திரும்பி வரும்பொழுது அவன் எந்த திசையில் போக வேண்டும் என்பதற்கு இவன் அவசியம் என்று அங்கே அவனுக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு வியாதியை ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு. உடனே அந்த அமலேக்கியன் என்ன ஜென்ரல் அவன் பார்த்துருப்பான், இவனை வச்சுட்டு நம்ம நீ செத்தா சாகுறாண்டான்னு போட்டு போயிட்டான் அவன். ஆனால் யாருக்காக? நல்லா தெரிஞ்சுக்குங்க, உபத்திரவங்கள் வரலாம் பிரியமானவர்களே. அந்த நேரத்தில் தேவன் உங்களை கைவிடுகிறவர் அல்ல, ஒரு வழியை உண்டாக்குவார். தாவீது நினைச்சு கூட பார்க்கல, நீங்களும் நானும் நினைச்சு பார்க்கல. ஆனால் தேவன் தன் சர்வ ஞானத்தினாலே இப்படி பின்னாடி தன் தாவீது பிரச்சனையோடு வரும்பொழுது அவனுக்கு இவன் தேவை என்பதற்காக அவன் அங்கே ஒருத்தனை டிராப் பண்ணி அங்கே வனாந்தரத்தில் இவன் உயிரை கொடுக்கறதுக்காக அங்கே வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன நடக்குதுன்னு பாருங்க. நாங்கள் அவன் சொல்கிறான் அந்த வேலைக்காரன், நாங்கள் கிரேக்காத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதேயாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேப்பினுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாவை அக்கினியிலே சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டிற்கு கொண்டு போவாய், அவங்க அந்த போர்ச்சவர்கள்லாம் எங்கே இருக்காங்களோ அங்கே கொண்டு போவாயான்னு கேட்குறான். என்ன கொண்டு போவாயோ என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதில்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டிற்கு கொண்டு போவேன் என்றான். அல்லேலூயா. இவன் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஆண்டவர் தாவீதுக்கு அந்த பிரச்சனை தெரிகிறதற்கு முன்பதாகவே தன் வேலையை தொடங்கிவிட்டார். யாராயிலும் உங்களுக்கு உபத்திரவங்களை நீங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் அப்படியே உங்களை கைவிட்டுட்டு போயிட்டார் தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்கள் தாவீதை போல உங்களை திருத்துறதுக்கு பாருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆமேன். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி, இவன் கரெக்டாக அந்த இடத்துக்கு தண்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டான். ஏன்னா அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த அமலேக்கியர் எல்லாருமே குடித்து வெறித்து, அவர்கள் எல்லாரும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதாகிய அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். அங்கே போனால் இவன் எங்கள் பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, பசி பட்டினியில் போகிறான். அவங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டு குடித்து வெறிச்சு அவங்க ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளாக இருந்தேன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப துக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமாக நடத்துக்கு போக மாட்டாங்க தெரியுமா. 4 பேர் இருந்தாலும் நமக்கு என்னதையா இவங்கெல்லாம் யோகக்காரங்க, நம்ம நிலைமையும் ரொம்ப மோசம், நம்ம இப்படியே ஓரமாக போயிடுவோம், அப்படி தான் நம்ம போவோம். ஆனால் தாவீது அப்படி போகல. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 17ஆம் வசனம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். அல்லேலூயா. ஏற்கனவே 2-3 நாள் சாப்பிடலை, ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுருக்கான், ஆற்ற கடந்திருக்கான். எப்படி தேவன் ரட்சிப்பை கொடுத்துருக்கு, உங்களுக்கும் அப்படி தாங்க தருவார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், என்னையை விட்டுருக்க ஆண்டவரை, நீங்களே எல்லாத்தையும் செஞ்சு முடிங்க. பெரும்பாலும் ஆண்டவர் அப்படி செய்கிறதில்லை. அவரால் செய்ய முடியும்.
அன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் நடந்திருக்குங்க. எப்படிப்பட்ட தேவ பலன் அந்த போர்ச்சேவகரும்! ஏன் தெரியுமா? ஏன் அந்த பலன் இருந்துச்சு? கடவுளுடைய வார்த்தை சித்தம் அவர்களுக்கு இருந்தபடினாலே. அல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தையை சும்மா சாதாரண நினைக்க, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அல்லேலூயா. நிச்சயம் செய்வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். பொறுமையோடு இருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் உங்கள் குணத்தை மாற்றுகிறதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். எவ்வளவு பெரிய காரியம் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. அடுத்து ஒரு நோபல் காஸ், 18ஆம் வசனத்தை பாருங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அப்பா சொன்னால் செய்யாமனா எப்படி நடக்கும்? அவர் வார்த்தையை நம்பி போனீங்கன்னா நிச்சயம் நடக்கும். அவர் ஆரம்பித்து வச்ச ஊழியம் அவர் நடத்துவார். அல்லேலூயா. அவர் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போனார்னா நிச்சயம் அது நடக்கும். நினச்ச மாதிரியே அவன் மனைவிகள் எல்லாத்தையும் விடுதலை ஆக்கியாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும். இதுக்கிடையில் என்னென்னா ஒரு 400 பேர் மட்டும் ஒட்டயத்தில் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி 17ஆம் வசனம் நம்ம வாசிக்க விட்டுட்டோம். அவன் தப்பிச்சு போயிட்டான். குமாரத்திகளிலும் ஒன்றையும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்பி கொண்டு வந்தான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். ஜனங்கள் எல்லாம் எப்படி போற்றி பாடி நடனம் ஆடுறாங்க. இது தாவீதின் கொள்ளை. எவனை கல்லெறிஞ்சு கொல்லணும்டான்னு சொன்னாங்களோ இந்த குரூப்பில் ஒருவேளை இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா இருக்கும், எனக்கு தெரியல. சொன்னவன் போகிறாங்கண்டா அங்கிட்ட நின்றுட்டானா என்னன்னு தெரில. ஏன்னா இவன் ஏதாவது கோபத்தில் நம்மளை அங்கே போய் கொண்டாலும் கொண்டுடக்கூடாது, நம்ம வேறு இப்படி பேசிவிட்டோன்னு தெரியல நமக்கு. ஆனால் இவர்களும் பொல்லாதவர்கள் என்று கீழே சொல்லப்படுது. நான் அதை வாசிக்கிறேன். ஆனால் என்ன பாருங்களேன், நல்லா யோசிங்களேன். செஞ்சது கர்த்தர், ஆனால் கிரெடிட்டை யாரு கொடுக்குறாரு? தாவீதுக்கு. அல்லேலூயா. உங்கள் கையில் ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்துருப்பார், உங்களுக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்துருப்பார், ஒரு வீடை ஆண்டவர் கொடுத்துருப்பார், ஒரு கணவனை, ஒரு மனைவியை. அப்போ எல்லாரும் இவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, இவர் வீடு கட்டிட்டாரு, இவர் மகன் இது. ஆனால் உண்மையில யார் தந்தது? கர்த்தர் தந்தது. ஆமாம் இது என் மகன் தான் அப்படி நீங்கள் பெருமை பாராட்டும் போது என்ன சந்தோஷப்படும் போது கர்த்தரும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். செயலா வேலைத்தையும் கொடுத்து என் பிள்ளை அனுபவிச்சுட்ருக்கான் இப்போ சொல்லி மேலேருந்து பார்த்து அவரும் சந்தோஷப்படுகிற காலம் உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் மீட்டுக்கொண்டு நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். எல்லா ஆடுகளையும் அப்படி பாருங்கள். 21ஆம் வசனத்தில் இன்னொரு காரியம். வீடாய்ந்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கி இருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது, அந்த 200 பேர் தாவீது கூட வராமல் இருந்தான்னு சொல்லி நின்னாங்க பார்த்தீங்களா? இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். அவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். 200 பேர் வராங்க. நீங்கள் நானாக இருந்தால் என்ன சொல்லுமா? அட பாவிகளா, எங்களை ஆபத்து காலத்தில் எங்களுக்கு உதவாமல் போனவங்களை நீங்களும் ஓடிருங்க, எவனும் என் முன்னாடி நிற்கக்கூடாது சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோமா? ஆனால் தாவீது என்னுடைய இருதயம். நான் தான் சொன்னேன், உங்கள் கேரக்டரை பாருங்கள். ஒய் காட் சோஸ் டேவிட் டு பி த கிங் ஆஃப் இஸ்ரேல். ஏன் தேவன் தாவீதை ராஜாவாக இஸ்ரவேலுக்கு தெரிந்து கொண்டார்? இவன் தான் உன்னை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். கர்த்தர் எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாருங்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் ஆத்தண்டையில் வர முடியாமல் பலவீனமாக இருந்தீங்களே, இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். வாட் அ மேன் இஸ் டேவிட். இந்த தாவீதினுடைய வம்சத்தில் இயேசு வந்ததற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அன்னைக்கு நீ என்னை கேவலமாக தானடா நீ பேசிட்டு போனேன், அன்னைக்கு நீ என்னைய இப்படித்தானே பண்ணிட்டு போனேன்னு சொல்லி நம்ம எவ்வளவு பேருடைய அழிவைத்தான் நாம் விரும்பி இருக்கிறோம். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் இல்லைங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வேணும்னா உங்கள் கேரக்டரை ஆண்டவர் மோல்டு பண்ணுகிறதற்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா.
என்ன சொன்னாலும் பிடிவாதமாய் நான் இருப்பது போலவே நான் இருப்பேன் என்றால் பூரணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒரு காலமும் பெற மாட்டீர்கள் கர்த்தரிடத்திலிருந்து. டேவிட் வாஸ் a different personality. யார் அவனை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களோ, யார் அவனை ஆபத்துக்கு உதவி செய்யவில்லையோ, அவர்களுடைய சுக செய்தியை அவன் விசாரிக்கிறான். 90% பிரச்சனை நம்ம குணம் சரியில்லாதனால தாங்க நமக்கு வருது. ஹல்லேலூயா. சிந்திங்க, சீர்தூக்கி பாருங்க, இயேசு போல வாழணும்னு நினைங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆமென். அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷர்கள் பொல்லாதவர்களும் பேலேயாளின் மக்களுமான எல்லோரும் அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திரும்பி கொண்டு வந்த கொள்ளை அண்டையிலே அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒருவனுக்கும் தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். மிச்சம் எல்லாரும் என்ன சொல்றா? பொண்டாட்டி பிள்ளையை மட்டும் கொடுப்பேன், வேற எதுவும் கொடுக்க மாட்டான். அவன் என்ன வந்து யுத்தமா பண்ணா? நியாயம் அதுதாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னா, உங்கள் நீதி பரிசேயர் சதுசேயருடைய நீதியை காட்டிலும் மேலானதா இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். உங்கள் நீதி எப்படி இருக்கு? இன்னைக்கு சில கிறிஸ்தவர்களுடைய விசுவாசிகளுடைய நீதியை கேட்டால் உலகத்தானோட கேவலமாக இருக்குங்க. உலகத்தான் பேசுறத விட கேவலமாக இருக்கு. சிந்தியுங்கள் பிரியமானவர்களே, அவங்க அப்படிதான் சொல்றாங்க. தாவீது என்ன சொல்ற? அதற்கு தாவீது, என் சகோதரரை கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டும். என்ன சொல்றான் பாருங்க பெரியவன். நாம் ஜெயித்து கொண்டு வந்ததை நாம் இப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லலாமே. கர்த்தர் நமக்கு தந்ததை. அல்லேலூயா. உங்க வீடு யாருடையதுங்க? கர்த்தர் எனக்கு தந்தது. உங்க பிள்ளைகள் யாருடையது? கர்த்தர் எனக்கு தந்தது. கர்த்தர் எனக்கு தந்தது. உங்க வேலை கர்த்தர் எனக்கு தந்தது. இன்னைக்கு ஜீவன் கர்த்தர் எனக்கு இன்றைக்கு தந்தார். இட் இஸ் த லார்ட். உங்க முயற்சியில் நீங்க வாழவே முடியாதுங்க. தாவீது ஏன் தாவீதா இருந்தான்? நம்ம வேற வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம். ஏங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போய் யுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கோம், பாவம் இவங்களும் அனுபவிச்சுட்டு போட்டுங்க அப்படி கூட சொன்னாலும் தப்பு இல்லையே. ஆண்டவர் ஒன்றும் கோபிச்சிருப்பாரு எனக்கு தெரியல. நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான்னு பாருங்க. அதற்கு தாவீது, என் சகோதர கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். அல்லேலூயா. தன் வாழ்க்கையை ஒவ்வொரு பகுதியும் தேவனே நடத்துகிறார் என்று விசுவாசிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஆசீர்வாதமாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம். It is the Lord who is doing that. என்ன சொல்றான்னு பாருங்க. செய்ய வேண்டாம். கர்த்தர் தம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? எவ்வளவு அழகா ஞானமா பதில் சொல்றான்னு பாருங்க. தாவீது நினைச்சிருந்தா நம்மெல்லாம் என்ன நினைச்சிருப்போம் தெரியுமா? பரவாயில்லடா, ஆண்டவர் ஒரு தீமையில ஒரு நன்மையை கொடுத்துட்டாரு. ஏய், நான் தான் லீடர் தாவீது, நீங்கள் எல்லாரும் முக்கால்வாசி 75% நம்ம வீட்டில் கொண்டு சேர்த்துருங்க தம்பிகளா, அதுக்கப்புறம் ஒரு 25% எடுத்துட்டு நீங்கள் எல்லாம். See the generosity of David. அவனுடைய தயாள குணத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. அவன் சொல்றான் கிடைக்க வேண்டும். அதுக்கு அவன் சொல்லிட்டு சொல்றான், இந்த காரியத்தில் சொல்வானேன், யுத்தத்திற்கு போனவர்களின், அதாவது 24ஆம் வசனம், பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்தாக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு விதம் கிடைக்க வேண்டும், சரியாக பாகம் பங்கிட வேண்டும் என்றான். யாரு வரலையோ அவனுக்கும் அதே பங்கு, யார் யுத்தம் பண்ணாங்களோ அவருக்கே பங்கு தான் வைக்கணுங்கிறான். என்ன ஒரு மனசு வேணுங்க அதுக்கு. நம்ம எப்படி வாழ்கிறோம் இன்றைக்கு? நம்மகிட்ட இருக்கிற காரியங்களை பகிர்ந்து கொடுக்கிறோமா? தேவன் எனக்கு தந்தது என்று நினைத்து இது என்னுடையதல்ல, ஏன் அதை பிறனுக்கு கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு உண்டா பிரியமானவர்களே? அது மாத்திரம் இல்லைங்க, அதுக்கடுத்து நீங்கள் வாசிங்கன்னா 31ஆம் வசனம் வரைக்கும் அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் அதான் வழக்கமா. 26ஆம் வசனம், தாவீது சிக்லாவுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளில் தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கும் சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். என யார் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும், என தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாதேரில் இருக்கிறவர்களுக்கும்,
இப்படி வரிசையாக சொல்லிட்டே வரான். வந்ததில் அவன் வீட்டுக்கு கொண்டு போகாமல் இவங்களுக்கும் கொடுத்தது போக ஊர் ஊராக கொடுக்குறாங்க. அவன் such a man of God. எனக்கு அருமையானவர்களை, இன்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், உபத்திரவ காலம் வரும் பொழுது எப்படி தாவீது கர்த்தருக்குள் தன் இருதயத்தை தேற்றிக் கொண்டானோ அப்படி நீங்கள் தேற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், அந்த நேரத்திலும் கருகலான சூழ்நிலையிலும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்று விசுவாசித்து தேவ சித்தம் என்ன என்று காத்திருக்க வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது காரியம், தேவனுடைய வார்த்தை அப்படி காத்திருக்கும் போது நிச்சயமாய் வரும். அந்த வார்த்தை வந்த பின்பு செயல்பாடாக அதை மாற்றுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி செயல்பாடாக மாற்றி போகும் பொழுது நிச்சயம் வார்த்தையின்படி வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியின் ஆசீர்வாதத்தை நீங்கள் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். காசை மட்டும் இல்லைங்க, தேவ கிருபையும் வரங்களையும் தான் அநேகருக்கு இலவசமாய் இன்னைக்கு வரங்களை விற்கிற காலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். இந்த செய்தியை ஒருவேளை சற்று நேரமானாலும் இதை பாதியில் நிறுத்த முடியாதபடினாலே நாங்கள் இதை பார்த்தோம் அப்பா. தாவீதைப் போல எங்கள் கருகலான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை கர்த்தருக்குள் நாங்கள் தேற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.